வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. இந்த வீடியோவில் யாரை பற்றி பேச போனால் இயக்குனர் ராஜகுமார், அதாவது தேவையானுடைய கணவர். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் இயக்கியிருக்காரு. ஒரு படத்தில் வந்து காமெடி ரோல் நடிச்சிருப்பார். 3 படம் பார்த்தீங்கன்னா நீ ஏன்னா காதலுடன், விண்ணுக்கும் மண்ணுக்கும். சமீபத்தில் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காரு. முக்கியமாக தளபதி விஜய் மேலே அதிகமாக விமர்சனம் வைக்கிறார். டெபாசிட்டை வாங்க முடியாது, முதல்வர் ஸ்டாலின் போல தெருவில் நடப்பாதா, நாங்கள் சினிமாவில் பூங்கொத்து போல் பொத்தி பொத்தி வளர்த்தோம், அப்படி கூட்டணி வைக்கலன்னா டெபாசிட்டே வாங்க முடியாது. அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? அது கட்சி பார்த்துக்கோ, தலைமை பார்த்துக்கோ. தளபதி விஜய் பிளான்ட்டு போதும், கண்டிப்பாக கூட்டணி வைக்க கட்சிக்கு வருவாங்க. நீங்கள் நினச்சிருக்கீங்க இப்போ கூட்டணிக்கு யாருமே பேச்சுவார்த்தை நடக்காது. அது வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது, உள்ளுக்குள்ளே எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம், அந்த கட்சிக்காக பார்த்துப்பாங்க. நீங்கள் விமர்சனம் வந்து எல்லாமே வைக்கிறீங்க. விக்ரம் சிறந்த நடிகர்கள் அவருக்கு நடிக்கவே தெரியாது, கமல் சிறந்த நடிகர்கள் அவருக்கு நடிக்கவே தெரியாது. இப்படி அதே மாதிரி இயக்குனர் மகேந்திரன் படங்கள் பார்க்கவே இல்லை, அவர் எடுத்த படம் எதுவுமே சரியில்லைங்கிறீங்க. இயக்குனர் மகேந்திரன் வந்து எப்படிப்பட்ட படம் கொடுத்துருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஜானி, உள்ளும் மலரும். நீங்களாம் படம் பார்த்துருக்கீங்களா தெரியல. உங்கள் படம் எதுவுமே ஓடலைன்னு விரக்தியில் பேசுவீங்களா, இல்லை உங்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கலைங்கிற கோபத்தில் பேசுவீங்களா தெரியல. அது உங்களுடைய தப்பு. நீங்கள் மொத்த தமிழ் சினிமா பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இயக்குனர் வெற்றிமாறன் எடுத்த படங்களை 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க. என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? ஆனால் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொத்தி திட்டுறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவர் இப்போ ஆஸ்பத்திரி, மென்டல் ஆஸ்பத்திரி சேர்க்கணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு மரியாதை இதோட கொஞ்சம் நிப்பாட்டி விமர்சனம் வைக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். இல்லைன்னா கல்வி ஊற்றுவாங்க, கொஞ்சம் உங்களோட இருக்க மரியாதை போயிடும். ஏன்னா ஏதோ தேவையானி மேடம் வீட்டுக்கு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் விட்டு வைக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் யாருமே குறை சொல்லாதீங்க. படம்னா எல்லாம் அந்த காலத்தில் படத்தில் கதை இருந்துச்சு. இப்போ அவ்வளோ படத்தில் அந்தளவுக்கு கதை இல்லை, ஒத்துங்க. ஆனால் அந்தளவுக்கு மோசமான எடுக்கலை. ஒரு இயக்குனருக்கு என்ன டேலண்ட்டுக்கு அதை தான் காட்ட முடியும். நீங்கள் எல்லா இயக்குனரும் குற்றச்சாட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றும் உங்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுங்க கோபத்தில் பேசுகிறீங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க.